ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? கிறிஸோட பாட்டி முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஸை என்னோடையே அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என் பொண்ணு இங்கே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பொண்ணை இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி, நான் எங்ககிட்ட இருக்கிறாங்கிறத எப்படி உங்கள் பொண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்டுட்ருக்காங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை சொல்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிறிஸோட பாட்டி சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு அப்படி என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கிறிஸோட பாட்டி சொல்கிறாங்க, என் பொண்ணு சொல்கிறான், கிறிஸ் முத்தோட வளர்ந்தா முத்துவை போலவே ரவுடியாக தான் வளருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு முத்தோட முகம் வாடுது. அப்புறம் மீனா சொல்கிறாங்க கிறிஸோட பாட்டிக்கிட்ட, இவர் ரவுடின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பேரனை எவ்வளவு பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கிறாருன்னு தெரியுமா? யாரோட காலில் எல்லாம் விழுந்திருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டுருக்குறான் மீனா. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, விடு மீனா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிற, இல்லைங்க, நீங்கள் இவனுக்காக பட்டதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிறிஸோட பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சதுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய நன்றி. தயவு செஞ்சு இப்போ கிறிஸை என்னோட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் உடனே மீனா கிறிஸுக்கிட்ட கேட்குறாங்க, நீ இங்கே இருக்கையா பாட்டியோட போகிறையா கிறிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கிறிஸ் இருந்துக்கிட்டு, நான் உங்களோடையே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, நீ பாட்டியோடையே இரு, நான் அதுதான் நல்லது, அப்போ தான் உங்கள் அம்மா உன்னை அடிக்கடி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கிறிஸுகிட்ட முத்து. அப்புறமா கிறிஸோட பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறாங்க, முத்து, உங்கள் பொண்ணுக்கு பணம் சம்பாதிக்கிறத விட குழந்தையோட இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்லுங்கள். தாய்ப்பாசம் இல்லாமல் எந்த ஒரு குழந்தையும் வளர்ந்தா எப்படி இருப்பாங்கிற அந்த வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறாங்க முத்து. இவனோட வாழ்க்கையும் என்னைய மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட கிறிஸை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மறுபக்கம் பார்த்திங்கன்னா மகேஸ்வரி வீட்டில் ரோஹிணி, வித்யா, கிறிஸ் பாட்டி எல்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸோட பாட்டி சொல்கிறாங்க, பாவத்துக்கு மேலே பாவத்தை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாவம் அந்த புள்ள தான் எவ்வளவு பேசியும் பதிலுக்கு எதுவுமே பேசாமல் கிறிஸை என்னோட அனுப்பி வச்சுட்டாமுங்க அப்படின்னு சொல்லி முத்துவையும் மீனாவையும் பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க கிறிஸோட பாட்டி. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, நீ எனக்கு பண்ணின பாவத்தை விடவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கிறிஸோட பாட்டி சொல்கிறாங்க, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடி வச்சேன், ஆனால் அது இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, நானும் அதைத்தான் சொல்கிறேன், முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, முத்துவும் மீனாவும் நல்லவங்க ஒன்றும் கிடையாது, அவங்க நல்லவங்களாக இருந்திருந்தா மலேசியாக்காரர் பணக்காரர் இல்லை மலேசியா பொண்ணு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க என்கிட்ட தனியாக கூப்பிட்டு இதை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த கறிக்கடைக்காரனை நேராக கூட்டிகிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க. இவங்க தான் என்னை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி கோபமாக ரோஹிணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் உடனே வீட்டில் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என்னால் தனியாக வாழ முடியாது. நான் மனோஜை லவ் பண்ணுறேன், அவனும் என்னைய லவ் பண்ணுறேன். ஆனால் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிடுவேன், ஆனால் நேரம் வரும்போது தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மனோஜ் எனக்காக எல்லா விஷயத்துலேயும் எனக்காக எப்போ நிற்கிறாரு, எனக்காக எல்லா விஷயத்துலேயும் எப்போ சப்போர்ட் பண்ணுறாரோ அப்போ தான் நான் அவர்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா முத்தோட வீட்டில் எல்லாருமா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரவி கேட்குறாங்க, கிறிஸை பற்றி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, கிறிஸோட பாட்டி கிறிஸை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த கிறிஸோட அம்மா இருக்கிறாங்களா சரியான லூஸாக இருப்பாங்க போல் தோணுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோஹிணி முறைச்சி பார்க்குறாங்க. அப்புறமா ரவி கேட்குறாங்க, என்னாச்சன்னி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, உங்கள் அண்ணனை பார்த்து ரவுடின்னு சொல்லி வச்சுருக்குறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சுருதி சொல்கிறாங்க, என்ன
எப்படி ஒரு ஆளை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க ரவுடியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, அவங்க சொன்னதில் என்ன தப்பு, ரவுடி இல்லாமல் இவன் ரவுடி இல்லாமல் வேற என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரவி சொல்கிறாங்க, முத்து ஒன்றும் ரவுடி கிடையாது, அவன் யார் தப்பு செஞ்சாலும் அந்த இடத்துலையே தட்டி கேட்பான், அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரவி. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, அதுக்கு பேர் என்னவா, அதுக்கு பேர் ரவுடி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறமா இவனோட பேச்சை கேட்டு நான் ராணியோட விஷயத்தில் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நடந்ததையெல்லாம் மனோஜ். அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இதை நீங்கள் தனியாக ஏன் செஞ்சீங்க, நான் இருக்கிறப்ப செஞ்சுருக்குறோம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதாக இருந்தாலும் நான் என்கிட்ட பேசி நீங்கள் எதாக இருந்தாலும் செய்யுங்க, மற்றவங்ககிட்ட எல்லாம் ஐடியா ஒன்றும் கேட்க வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறமா முத்துவும் ரவியும் ரவி வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இவனை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக தான் இருக்குது, இவனை காப்பாற்ற உன்னால தான் முடியும், இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற அப்படின்னு வந்து முத்துக்கிட்ட ரவி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, இந்த இது உனக்கு தெரியுது, இது அவனுக்கு தெரியலையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.